3 இட்லி வாங்க காசு இல்லாதவன் இன்னைக்கு 4 காலேஜ் வச்சிருக்கேன். ஐ எம் நாட் சோ பியூட்டிஃபுல், ஐ எம் நாட் சோ பிரைட், பட் ஐ எம் நாட் ஃபேக். 1.2 crore salary மட்டும் பே பண்றேன். முதல்ல சார் சொன்ன மாதிரி 500 ரூபாய் அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு ஒருத்தர் கேட்டாரு. பட் என்னோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணது 20,000 ரூபாய் கடன்ல, அதுவும் என்னோட அக்காவோட நகையை வச்சு ஆரம்பிச்ச பிசினஸ் 2002ல கம்பெனி ஆரம்பிச்சேன், ரெமோட் டெக்னாலஜிஸ்னு. அந்த கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆச்சு. டெவலப் ஆக பிரச்சனையும் டெவலப் ஆகும். பிரச்சனையை ஃபேஸ் பண்ண நான் டெவலப் ஆரம்பிச்சேன். எல்லாரும் பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சது இந்த தொப்பை தான் எல்லாருக்குமே தெரியும். ஏன் இந்த தொப்பை தெரியுது உங்களுக்கு? ஏன்னா மனுஷன் எவ்வளவுதான் அறிவா இருந்தாலும் அறிவு யாருக்குமே தெரியாது, அவனோட தோற்றம் மட்டும்தான். ஐ எம் நாட் சோ பியூட்டிஃபுல், ஐ எம் நாட் சோ பிரைட், பட் ஐ எம் நாட் ஃபேக். ஸோ இது மட்டும் தான் நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஸோ 6லேருந்து 60 ஆன, 60லேருந்து 600 ஆன, இன்னைக்கு 2500 பேர் ஒரு காலேஜில் படிக்கிறாங்க. முதல்ல என் ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் 1500 ஸ்கொயர் ஃபீட்ல ஆரம்பிச்ச காலேஜ் இன்னைக்கு வாங்கின காலேஜ் 20 ஏக்கர். ஸோ 20 ஏக்கர் காலேஜ் பூந்தமல்லியில் வாங்கியிருக்கேன் அப்படின்னா growth பாருங்க. ஸோ salary என்னோட பாட்டில் இன்னைக்கு நான் பிரசன்ட்லி ஐம் பேயிங் அரௌண்ட் 1.2 crore salary மட்டும் பே பண்றேன். நான் salary வாங்க போகும்போது வெறும் 30 ரூபாய் சேலரியில மாச சேலரியில இருந்தேன். ஸோ லிப்கோ டிக்ஷனரி தான் ஃபர்ஸ்ட் வித்தேன். அந்த வித்ததுல இருந்து வந்த மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் ஐ ஸ்டார்டட் கெய்னிங் திஸ். எல்லாமே நம்ம நாலேஜ் எல்லாமே எப்படி நம்ம ஷேர் பண்றதை பொறுத்து தான். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிரியேட் பண்ண எவ்ரிதிங் வில் பி ஹேவிங் அ வெரி பிக் ஆஸ்பெக்ட். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். தோல்வி தான் எனக்கு நிறைய கத்து கொடுத்தது. அந்த தோல்வியில கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் கத்துக்கிட்டேன். எங்கெங்க பாக்குறனோ அந்த இடத்துல ட்ரை பண்ணுவேன். இப்ப ஆஸ் அ லீடரா என்னன்னா, நான் ட்ரை பண்ற எல்லா விஷயமே புதுசா தான் ட்ரை பண்ணுவேன். 3 இட்லி வாங்க காசு இல்லாதவன் இன்னைக்கு 4 காலேஜ் வச்சிருக்கேன். ஐ எம் நாட் சோ பியூட்டிஃபுல், ஐ எம் நாட் சோ பிரைட், பட் ஐ எம் நாட் ஃபேக். 1.2 crore salary மட்டும் பே பண்றேன். முதல்ல சார் சொன்ன மாதிரி 500 ரூபாய் அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு ஒருத்தர் கேட்டாரு. பட் என்னோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணது 20,000 ரூபாய் கடன்ல, அதுவும் என்னோட அக்காவோட நகையை வச்சு ஆரம்பிச்ச பிசினஸ் 2002ல கம்பெனி ஆரம்பிச்சேன், ரெமோட் டெக்னாலஜிஸ்னு. அந்த கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆச்சு. டெவலப் ஆக பிரச்சனையும் டெவலப் ஆகும். பிரச்சனையை ஃபேஸ் பண்ண நான் டெவலப் ஆரம்பிச்சேன். எல்லாரும் பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சது இந்த தொப்பை தான் எல்லாருக்குமே தெரியும். ஏன் இந்த தொப்பை தெரியுது உங்களுக்கு? ஏன்னா மனுஷன் எவ்வளவுதான் அறிவா இருந்தாலும் அறிவு யாருக்குமே தெரியாது, அவனோட தோற்றம் மட்டும்தான். ஐ எம் நாட் சோ பியூட்டிஃபுல், ஐ எம் நாட் சோ பிரைட், பட் ஐ எம் நாட் ஃபேக். ஸோ இது மட்டும் தான் நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஸோ 6லேருந்து 60 ஆன, 60லேருந்து 600 ஆன, இன்னைக்கு 2500 பேர் ஒரு காலேஜில் படிக்கிறாங்க. முதல்ல என் ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் 1500 ஸ்கொயர் ஃபீட்ல ஆரம்பிச்ச காலேஜ் இன்னைக்கு வாங்கின காலேஜ் 20 ஏக்கர். ஸோ 20 ஏக்கர் காலேஜ் பூந்தமல்லியில் வாங்கியிருக்கேன் அப்படின்னா growth பாருங்க. ஸோ salary என்னோட பாட்டில் இன்னைக்கு நான் பிரசன்ட்லி ஐம் பேயிங் அரௌண்ட் 1.2 crore salary மட்டும் பே பண்றேன். நான் salary வாங்க போகும்போது வெறும் 30 ரூபாய் சேலரியில மாச சேலரியில இருந்தேன். ஸோ லிப்கோ டிக்ஷனரி தான் ஃபர்ஸ்ட் வித்தேன். அந்த வித்ததுல இருந்து வந்த மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் ஐ ஸ்டார்டட் கெய்னிங் திஸ். எல்லாமே நம்ம நாலேஜ் எல்லாமே எப்படி நம்ம ஷேர் பண்றதை பொறுத்து தான். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிரியேட் பண்ண எவ்ரிதிங் வில் பி ஹேவிங் அ வெரி பிக் ஆஸ்பெக்ட். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். தோல்வி தான் எனக்கு நிறைய கத்து கொடுத்தது. அந்த தோல்வியில கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் கத்துக்கிட்டேன். எங்கெங்க பாக்குறனோ அந்த இடத்துல ட்ரை பண்ணுவேன். இப்ப ஆஸ் அ லீடரா என்னன்னா, நான் ட்ரை பண்ற எல்லா விஷயமே புதுசா தான் ட்ரை பண்ணுவேன்.